கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய தியானத்திற்காக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பது தருவதற்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாடும்படியாக கிருபை தந்தீர். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக கடன் செல்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து அதன் மூலமாக தேவனுடைய சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானை மறைத்து பரிசுத்த ஆவினால் நிறைத்து அடியனுடைய நாவுகளை பிடித்துக்கொண்டு நீர் பேசுவீராக. அநேக தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுவீராக. நேரே பொறுப்படுத்துகிறோம். துதி கன மகிமை யாவற்றுமுக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். There were giants in the earth in those days, and also after that, when the sons of God came in unto the daughters of men, and they bare children to them, the same became mighty men which were of old, men of renown. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் ராட்சதர்கள் யார்? நம்முடைய செய்தியின் தலைப்பு ராட்சதர்கள் யார், அதுதான் காரியம். ஹூ இஸ் த ஜயன்ஸ்? ஜயன்ஸ் என்ற வார்த்தைக்கு அரக்கர்கள் என்று நாம் சொல்வோம். அந்த காலத்தில் அரக்கர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அந்த புராணங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது ராட்சதர்கள் என்றால் ஆங்கிலத்தில் ஜயன்ஸ் என்பது இன்னொரு பகுதி அரக்கர்கள் என்று பொருள்படும். சரி, இந்த வார்த்தைக்கு நாம் கடன் சொல்வோம். இதுக்கு அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். ராட்சதர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அதுதான் இன்றைக்கு செய்தியின் தலை. வேதாகமத்திலே ராட்சதர்கள் என்று குறிப்பிடுபவர்கள் பல இடங்களில் காணப்படுகிறார்கள். இந்த விஷயத்தில் 3 முக்கியமான கருத்துகள் இருக்கிறது. அது என்ன? ஆதியாகமம் 6:4 அந்நாட்களில் பூமியிலே ராட்சதர்கள் இருந்தார்கள். இங்கே எபிரேய வார்த்தை நெபிலீம் என்று பயன்படுத்தப்படுகிறது. நெபிலீம் என்ற எபிரேய வார்த்தை தான் வல்லமை மிக்கவர்கள் அல்லது வீழ்ந்தவர்கள். பொதுவாக வல்லமை மிக்கவர்கள் என்று அர்த்தம். நெபிலீம் என்றால் ராட்சதர்கள் என்றால் வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அல்லது வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று விளக்கம். ராட்சதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று 3 விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். அநேக கருத்துக்கள் இருக்கிறது, அதை நாம் பார்க்கலாம். தேவகுமாரர்கள் மனித பெண்கள் கருத்து. சில தேவகுமாரர்கள் ஆதியாகமம் 6:2 விழுந்து போன தூதர்கள் என்று கருதுகிறார்கள். தேவகுமாரர்கள் என்றால் விழுந்து போன தேவ தூதர்கள் என்று கருதுகிறார்கள். ஆனால் அது தவறான கருத்து. அவர்கள் மனித பெண்களை மணந்து பெற்ற பிள்ளைகளே நெபிலீம் அல்லது ராட்சதர்கள் என்பது இந்த கருத்து சொல்லுகிறது. அதாவது விழுந்து போன அப்படின்னா தேவனுக்கு மேலாக நான் என்னை உயர்த்துவேன்,
வானங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி லூசிபர் பிசாசு தேவனுடைய வானத்தில் ஆண்டவருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்ன நாட்களில் தேவன் அவனையும் அவனுடைய அவர்களையும் அவனுடைய உடன்பட்ட தூதர்களையும் கீழே தள்ளினார். தூதர்கள் என்பது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்கிறது என்றால், எபிரேயர் 1 கடைசி வசனம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவள் நிமித்தமாக ஊழியம் செய்வதற்காக இவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள். பாருங்க, இவர்கள் பணிவிடை ஆவிகள். நம்மை போன்ற சரீரம் அவர்களுக்கு கிடையாது, அந்த சரீரம் வேற, அது பணிவிடை ஆவி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த நெபிலிம் என்று சொல்லப்படுகிறது ராட்சதர்கள் என்ற மனிதர்களையே குறிக்கிறது. ஆனால் தூதர்கள் என்றால் அது தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் விழுந்து போன தூதர்கள் தான் அந்த பெண்கள் மணந்து கொண்டு பிள்ளைகளை பெற்றார்கள், அப்பொழுது ராட்சதர்கள் வந்தார்கள் என்பது அநேகருடைய தவறான ஒரு கருத்து. இதற்கு ஆதாரமாக யூதா 6ஆம் அதிகாரம் 7 வசனம், 6-7 வசனம் நினைக்கிறேன். யூதா 6-7 வசனங்கள். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலங்களை விட்டுவிட்ட தூதர்கள். ஏன்னா தூதர்கள் தேவனோடு கூட இருந்து தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு, அவர்களுடைய வாசஸ்தலம் என்பது பரலோகம்தான், தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள். அந்த மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று அவர்கள் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கன்று, அதுக்கு முந்தினது பாயிண்ட் சொல்லலையா, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை விட்டுவிட்ட தூதர்கள் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு, மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அங்க அடைத்து சங்கிலிகளால் அடைத்து வைத்திருக்கிறார். அவர்கள் நியாய தீர்ப்பு தான். தூதர்கள் விழுந்து போன தூதர்களுக்கு ரட்சிப்பு என்பது கிடையாது. அதனால் அவர்களுக்கு நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் கூட என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாணத்தை வரப்பண்ணி சோதம் கொமரா எனும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தகமாக வைத்து போதும். இப்போ பாருங்க, இவர்களும் சங்கிலிகளால் கட்டப்பட்டு நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். இது தூதர்கள். ஆகையால் தூதர்கள் பூமிக்கு வந்து, தள்ளப்பட்ட தூதர்கள் வந்து பூமியில் உள்ள பெண்களை திருமணம் செய்து அதன் மூலமாக பெற்றெடுக்கப்பட்டவர்கள் தான் ராட்சதர்கள் என்ற கருத்து தவறானது. இப்போ நாம் வேத பிரகாரமாக பார்க்கிறோம். அடுத்து வேத வல்லுநர்கள் சொன்ன காரியங்களை பார்க்கிறோம். அடுத்து நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசி சொன்னதையும் நாம் தியானிக்க போகிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2 காரியம் இருக்குது, அதாவது 3. ஒன்று தேவகுமாரர்கள் என்று மனுஷகுமாரத்திகள், இன்னொன்று ராட்சதர்கள். அப்படியானால் தேவகுமாரர்கள் என்பது யாரு? அது சேத்தினுடைய சந்ததி. ஏன்னா காயின் ஆபேலை கொன்று போட்டதுனால பின்பு கர்த்தர் இன்னொரு குமாரனை கொடுத்தார், அவன் தான் சேத். அப்போ சேத்தனுடைய ஒரு சந்ததி ஒன்று இருக்கிறது, காயினுடைய சந்ததி என்றது ஒன்று இருக்கிறது. உலகத்தில் 2 சந்ததிகள் இருக்கிறது. ஒன்று சேத்தனுடைய சந்ததி, இன்னொன்று காயினுடைய சந்ததி. இந்த 2மே உலகத்தில் இருக்குது. அதாவது ஒன்று தேவனுடைய குமாரர்கள், இன்னொன்று மனுஷ
குமாரர்கள் அல்லது மனுஷ குமாரத்திகள் என்று அர்த்தம். சரி, இந்த ரெண்டையும் நாம் கவனிச்சுக்கணும். ஆகையால் இதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, ஒன்று தேவனுடைய வித்து, இன்னொன்று சர்ப்பத்தின் வித்து என்று நாம் சொல்வோம். ஆகையால் பல கிறிஸ்தவ அறிஞர்கள் என்ன செய்கிறார்னா, தேவகுமார்கள் என்பது தேவனை பின்பற்றிய சேத்தின் சந்ததி. சேத்தின் சந்ததி தான் அது தேவகுமாரர்கள், அது சரியானது. மனுஷகுமாரத்திகள் என்பது காயினின் சந்ததி என்று விளங்குகின்றனர். இது சரியான ஒரு விளக்கம். தேவ பக்தி உள்ளவர்களும் தேவ பக்தி இல்லாதவர்களும் கலந்ததால் தீமை பெருகியது என்று இந்த கருத்து கூறுகிறது. வலிமையான அரசருடைய கருத்து, சிலர் தேவகுமார்கள் என்பது அக்காலத்தில் தங்களை தெய்வங்களாக கூறிக்கொண்ட அரசர்கள் அல்லது அதிகாரிகள் என்று விளக்குகின்றனர். அது தவறானது. சரி, இப்போ பெரு வெள்ளத்துக்கு பிறப்பு நோவாவின் காலத்தில் தேவன் பாவம் பெருகினதுனால இந்த பூமியை வெள்ளத்தினால் என்ன செய்தார்? அவர் அழித்தார். அப்போ வெள்ளத்தினால் அழிக்கப்பட்ட பிற்பாடு அந்த காயினுடைய சந்ததி பூமியில் இருந்ததா என்று பார்த்தால் இருந்தது. நாம் அங்கே பார்க்குறோம். ஏன்னா பேழைக்குள் காமும் சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது தொடர்ந்து வருகிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், வேதாகமத்தில் பின்னரும் ராட்சத ஜனங்கள் குறிப்பிடப்படுகின்றன. உதாரணமாக எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, எண்ணாகமம் 13:27 முதல் 33 வசனங்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பாவைகளும் மிகவும் பெரியவளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் உடனே போய் அதை பாருங்கள். அங்கு ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள். ஏனாக்கியர்கள் என்பது காயினுடைய சந்ததி, அது ராட்சதர்கள், அதைத்தான் குறிக்கிறது. அடுத்த வசனம், ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். பாருங்க, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், அதாவது மனுஷர்களை விட பலவான்களாக இருக்கிறார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய அங்க ராட்சச பிரவியான ஏனாக்கின் குமாரர்கள். இந்த ஏனாக்குங்கிறவன் யார் அப்படின்னா, காயினுடைய வம்சத்தில் வரக்கூடியவன். காயினுடைய வம்சத்தில் வரக்கூடிய இந்த ஜனங்கள் எல்லாருமே ராட்சதர்களாக, பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களாக இருந்தார்கள். அதுதான் ஜயன்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பலவான்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட பலவான்கள் தான் ரெபாயீம், அதாவது ஏனாக்கியர், ரெபாயீம், எமீம், சும்சும்மீம். இவர்களில் மிகவும் பிரபலமானவன் யாருன்னா கோலியாத். நமக்கு மற்றவர்களை பற்றி தெரியாட்டாலும் கோலியாத்தை பற்றி என்ன செய்யும், நமக்கு நன்றாக தெரியும். இப்போ கோலியாத்தை பற்றி நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கோலியாத்தை பற்றி மிக தெளிவாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக என்ன செய்தான்? யுத்தம் பண்ணுவதற்காக இந்த ராட்சத பிரவியான கோலியாத். கோலியாத் யாருன்னா, அவனும் ராட்சத பிரவி தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பலமுள்ளவனாக இருக்கிறான். அவன் மனிதனாக இருந்தாலும் பலமுள்ளவனாக இருக்கிறான். அவன் கிட்டத்தட்ட மிகவும் உயரமான ஒருவன், பிரபலமான ஒருவன் கோலியாத். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் முழுவதும் வீட்டில் சென்று வாசிப்பாங்க. ஆனால் தாவீது ஒரே ஒரு கவனில் உள்ள கூழாங்கல்லினால் அவன் நெற்றியில் அடித்து அவன் முகங்குப்புற விழுந்தான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை குத்தி கொலை செய்தான். அந்த ராட்சதனை கொலை செய்வதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கூழாங்கல் அல்ல, நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அதுதான் முக்கியம். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வரும் பொழுது நாம் யாரையும் வீழ்த்த முடியும். தாவீதுனுடைய சரீர பலம் முக்கியம் அல்ல,
அவனுடைய ஆள் உயரம் முக்கியமல்ல. கிட்டத்தட்ட இவனுடைய உயரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 சாமில் இருக்குது, கிட்டத்தட்ட 6 கியூபிக், 6 அடி, 6 முழம் உயரம். 6 அடின்னு கூட சொல்லலை, 6 முழம்னு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது இல்லையா? என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தில்? என்ன போட்டிருக்கு? கீழே வாசிங்க. 6 முழம். அடி இல்லை, ஒரு முழம்ங்கிறது இவ்வளோ நீளம் வருது. அடின்னா இவ்வளோ தான் வரும். ஒரு அடிங்கிறது கிட்டத்தட்ட 1.25 அடி நீளம் வரும். அப்போ அவன் எவ்வளோ உயரமாக இருந்திருப்பான் பாருங்க. 6 கியூபிக், அதாவது முழம், அவ்வளோ உயரமாக இருக்கிறான். ஏன்னா ராட்சதன். இது யாருடைய, இந்த கோலியாத்து யாருடைய வம்சத்தில் வருகிறான்னா காயினுடைய வம்சத்தில் வருகிறான். காயின் சர்ப்பத்தின் வித்து என்று நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். சரி, அதை நாம் சற்று பார்க்கலாம். ஆகையால் தாவீது ஒரே கல்லினால் வீழ்த்துறதுக்கு பதில் அவனுடைய சரீர பலம் அல்ல, அவனுடைய ஆவிக்குரிய விசுவாச பலன். அது என்னவாக இருக்கிறது? நான் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அந்த நாமம்தான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்தாலும் சாத்தானை என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் எல்லாம் என்ன செய்யணும்? முடங்கித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, இப்போ தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீது வீழ்த்தினது யாருன்னா ஒரு ராட்சதனை, அவன் தான் கோலியாத். இப்போ தீர்க்கதரிசி என்ன போதிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். தீர்க்கதரிசி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரர்கள் என்பது விழுந்த தூதர்கள் அல்ல, அது சேத்தின் சந்ததியினர் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இதில் முக்கியமான ஒரு ஆங்கிலத்திலேயும் நாம் வாசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கவனிங்க, என்ன சொல்லியிருக்கு? தேவகுமாரர்கள் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சன்ஸ் ஆஃப் காட் என்று இருக்கிறது. தேவகுமாரர்கள் என்றால் யாரை குறிக்கிறது? சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய குமாரர்கள். அதுதான் காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அடுத்து தேவகுமாரர்கள் என்பது விழுந்து போன தூதர்கள் அல்ல. தேவன் பரலோகத்திலிருந்து தேவனுக்கு மேலாக உயர்த்தக்கூடிய லூசிபரையும் அவனுடைய சார்ந்தவர்களையும் கீழே தள்ளின அந்த பணிவிடை ஆவிகள், அது விழுந்து போன தூதர்கள். அவர்கள் நியாயத்திற்காப்புக்காக அந்தகார சங்கிலியினால் கட்ட வைத்திருக்கிறார்கள். அதனால் தூதர்கள் அல்ல, அது சேத்தின் சந்ததியர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அது யாருங்க? சேத்தினுடைய சந்ததியாக இருக்கிறாங்க. அடுத்து மனுஷகுமாரத்திகள் என்பது எதை குறிக்கிறது? மனுஷகுமாரத்திகள் என்பது காயினுடைய சந்ததியினர். அப்போ 2 சந்ததி வருது. ஒன்று தேவகுமாரருடைய சந்ததி, சேத்தினுடைய சந்ததி. இன்னொன்று காயினுடைய சந்ததி என்ற விளக்கத்தை அங்கே நம்ம சொல்கிறோம். மனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் இடையே இயற்கையான சந்ததி உண்டாகாது என்று அவர் போதிக்கிறார். மனுஷர்களுக்கும் தூதர்களுக்கும் இடையில் வேற இயற்கையான மாம்சீகமான எந்த ஒரு சந்ததியும் கிடையவே கிடையாது. அந்த தூதர்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விழுந்து போன தூதர்கள் அந்த மனுஷ குமாரத்திகளாகிய அந்த பெண்களோடு தொடர்பு கொண்டதுனால தான் ராட்சதர்கள் தோன்றினார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அது மிகவும் தவறானது. ஏனென்றால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓத போகிறது. தேவ ரகசியம் நிறைவேறும் என்றால் அது ஒன்று சேத்தின் சந்ததியர், இன்னொன்று யார்? காயினுடைய சந்ததியர். சில வேத அறிஞர்களும் அதை சரியாக போதிக்கிறார்கள். சரி, இப்போ பாருங்கள், வேதாகமத்தில் ராட்சதர்கள் உண்மையில் இருந்தனர். அவர்கள் நெபிலீம், ஏனாக்கியர், ரெபாயிம் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டனர். அவர்கள் எவ்வாறு தோன்றினர் என்பது குறித்து பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும் தீர்க்கதரிசியினுடைய போதனையின்படி அவர்கள் தேவகுமாரர்கள் சேத்தின் சந்ததி மற்றும் மனுஷகுமாரத்திகள் காயின் சந்ததி 2 கலந்ததுனால தோன்றிய வலிமை மிக்க மனிதர்கள்.
அப்போ தேவகுமாரர்கள்னு யார்? சரி, இந்த காயின் எப்படி பிறந்தான் நமக்கு நல்லா தெரியும். காயின் எப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா அங்கே நேராக எங்கே போயிடணும்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடணும். ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்கள், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடக்கூடாது என்று சொன்னார். பாருங்க, இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்கள். இப்போ காட்டு ஜீவன்கள்னால் இது அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, சிங்கம், புலி, கரடி, யானை, என்ன இது போன்ற எத்தனையோ ஜீவன்கள் நிறைய காட்டில் வாழக்கூடிய எல்லா ஜீவன்களும், நரி, இப்படிப்பட்டதான காட்டு ஜீவன்கள். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நவ் த சர்பன்ட் வாஸ் மோர் சப்டில் தேன் எனி பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட். தேவன் ஃபீல்ட் விச் த லார்டு காட் ஹேட் மேட். கர்த்தர் உண்டாக்கின எல்லா ஜீவன்களில் தந்திரமுள்ள ஒரு மிருகம், அதாவது எல்லா மிருகங்களை காட்டிலும் தந்திரமுள்ள ஒரு மிருகம். சில பேர் சொல்லுவாங்க, தந்திரமுள்ள மிருகம் என்றால் நரிதானே. அது நம் பள்ளிக்கூடங்களில் சிறு பிள்ளைகள் படிக்கும்போது மிருகம், அந்த நரியை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இந்த தந்திரமுள்ள மிருகம் என்பது அதுவே. இந்த மிருகம் என்ன செய்கிறது? ஏவாளிடத்தில் பேசுகிற ஒரு மிருகம். ஏவாளிடத்தில் என்ன செய்கிறதுங்க? அது பேசுகிறது இல்லையா? அந்த சிறி, இதுக்கு பேர், அந்த மிருகத்துக்கு பேர் என்னன்னா சர்பன்ட். பைபிளில் தமிழில் சர்ப்பம் என்று சொல்லிக்கிறது, ஆங்கிலத்தில் சர்பன்ட். அப்போ இந்த சர்பன்ட் என்பது என்ன? அது now the serpent was more subtle than any beast of the field. எல்லா மிருகங்களை காட்டிலும் தந்திரமுள்ள ஒரு மிருகம். அந்த மிருகம்தான் அங்கே நாம் பார்க்கிறோம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த மிருகத்தை இந்த பிசாசனுடைய ஆவியானது ஆட்கொள்ளுகிறது. அது மிருகமாக இருக்கிறது. அதனால் அந்த மிருகம் என்ன செய்கிறது? ஏவாளை கண்டு இச்சித்து ஏவாளோடு இணைகிறது. ஏவாளோடு இணையும் பொழுது அது என்னன்னு, அவனுடைய கண்கள் திறக்கப்படும். அந்த விருட்சம் வேதத்தில் எழுதியிருக்கு. அந்த விருட்சம் என்ன செய்யறதா? பார்வைக்கு 6வது வசனமா, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்க, அநேகருடைய கருத்து என்னன்னா, ஒரு ஆப்பிள் பழத்தை பறித்து தானும் அதை தின்று தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதுனால தான் மனிதன் பாவம் செய்தான் என்று அநேகருடைய கருத்து இருக்கிறது. வேதாகம கல்லூரிகளில் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். முதலாவது, அது ஒரு மிருகம். அந்த மிருகம் பார்வைக்கு என்ன செய்கிறது? இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி என்பதாக இருக்கிறது. அப்போ ஏதேனும் தோட்டத்தில் 2 விருட்சம் இருக்கும். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று மன விருட்சம். ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து, மரண விருட்சம் அந்த சர்ப்பம் அதாக காணப்படுகிறது. சரி, கவனிங்க, இந்த இடத்துல கவனிக்கிறோம். இப்பொழுது என்ன செய்யறோம்னா, இது ஆப்பிள் பழம் அல்ல. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், விபச்சார ஸ்திரியானவள் தான் தின்று தன் வாயை துடைத்து ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள் என்று எழுதியிருக்கிறது. விபச்சார ஸ்திரியானவள் தின்று என்ற வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால, தின்றுங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், அவளுடைய உபச்சாரமான பாவத்தை தான் குறிக்கிறது. அந்த உபச்சார ஸ்திரியானவள் செய்கிற உபச்சார பாவம்தான். அவள் அதை தின்று தன் வாயை துடைத்து ஒரு பாவமும்
செய்யவில்லை என்றால் இதே சம்பவம் தான் ஏவாள் அங்கு அதை செய்கிறார். அதாவது சர்ப்பமானது என்ன செய்கிறது? பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது, புசிப்புக்கு நல்லதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த சர்ப்பம் என்ற மிருகத்தோடு ஏவாள் இணைந்தபடினால் பிறந்த முதல் அந்த மனிதன் தான் யாரு? காயீன். நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அவள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 4ஆம் அதிகாரமா நான் என்ன செய்தேன்? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறது. ஆதாம் தன்மையாக 1ஆம் வசனம், ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காவீனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். And Adam knew Eve, his wife, and she conceived and bare Cain, and said, I have gotten a man from the Lord. நான் ஒரு மனிதனை பெற்றெடுத்தேன், கர்த்தரால் பெற்றெடுத்தேன்னு சொல்கிறான். ஏன்னா எல்லா கற்பத்தின் கனிகளும் எல்லா ஜீவனும் யாரிடத்திலிருந்து தான் வருகிறோம்? தேவனிடத்திலிருந்து தான் வருகிறோம். சங்கீதம் 127 நாம் பார்க்கிறோம், கற்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகும் பலன் என்றும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கிறது யாரு? தேவன். அதே போல் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதனால தான் அவள் சொல்லுவாள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஏன்னா ஜீவன் எப்பொழுதுமே யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஜீவன் என்பது பிசாசனிடத்திலிருந்து வருவதில்லை. பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அவனால் சிருஷ்டிக்க முடியாது. பிசாசு எதையுமே சிருஷ்டிக்க முடியாது. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை அவன் என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். அவன் அழிக்கிறவன் தான், சிருஷ்டிக்கிறவன் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவனோ சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க முடியும். ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தாறுமாறாக்கி அழிக்கிற வேலைகளை தான் பிசாசு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, கவனிங்க. சரி, இப்போ நம்ம நேரடி இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம். ஆகையால் உண்மையாகவே ஆதாமும் ஏவாளும் ஆப்பிள் பழத்தை சாப்பிடாமல் மாம்சீக சம்பந்தமான ஒரு உறவு ஏற்பட்டது. அப்போ தான் காயின். இப்போ காயின் எப்படி இருக்கான்? பின்பு நல்ல கவனிக்கணும். முதல்ல காயின், ரெண்டாவது அவள் அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான். ஆகையால் இரண்டாவது, இது அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதுதான் உண்மை. இதான் சர்பன் சீடு. அதனால் என்ன ஆகுது? ஏவாள் தன்னுடைய கணவனாகிய ஆதாமோடு இளைஞரார், மீண்டும் அவள் கர்ப்பமாகிறாள். ஐயா, முதலாவது கர்ப்பமான அந்த குழந்தையானது காயினாக பிறக்கிறான். இரண்டாவது ஆதாமால் கர்ப்பமாகும் பொழுது அவன் யாரு? ஆபேலாக பிறக்கிறான். ஆகையால் ஆபேலுடைய செயல்பாடுகள் நீதி உள்ளவைகளாக இருந்ததான். அது யாக்கோபு நிருபத்திலே இங்கே ஒரு வசனம் இருக்கு. ஒரு வசனம் சரியான ஞாபகம் இல்லை. காயினுடைய செயல்கள் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஒரு நல்ல வசனம் அது. தன் சகோதரனோட எபிரேயர் 4 என்று நினைக்கிறேன், இல்லையோ? தன் சகோதரனுடைய, என சற்று ஞாபகம் இல்லை, அதாவது இருக்கும், மன்னிக்கவும், 4வது எபிரேயர் 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இதில் தான் அந்த வசனம் உண்டு. அதாவது தன் சகோதரனுடைய
கிரியைகள் நீதி உள்ளவைகளாகவும் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எடுக்கலையா? சரி, பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். ஒன்றியவானா? சரி சரி. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து 1 யோவான் 3:12. என் வசனம் வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் மறதி ஆயிடுச்சு. 1 யோவான் பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பார்த்தீங்களா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான். பாருங்க, எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளோ. பார்த்தீங்களா? அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தது. தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது. நீதி உள்ளவைகளாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஆபேலுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருக்கிறது. ஆனால் காயினுடைய கிரியைகள் பொல்லாத கிரியைகளாக இருக்கிறது. காரணம், பிசாசானவன் பொல்லாங்கனாக இருக்கிறான் என்று யோவான் 8:44 என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தை பாருங்க. யோவான் 8:44 வாசித்து பார்க்கலாம். யோவான் 8:44. பிசாசனால் உண்டானவர்கள் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய். பார்த்தீங்களா? ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். அப்ப காயின் யார் அப்படின்னா ஒரு கொலைபாதகனாக இருக்கிறான். ஆனால் ஆபேல் அப்படி இல்லை, அவன் சாதுவானவன், நீதி உள்ளதை செய்கிறான். இவனுடைய கிரியைகள் பொல்லாத இருக்கிறது. அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பிசாசனுடைய காரியம் என்னென்னா, இதுதான் காயினுடைய சந்ததி. அப்போ இந்த காயினும் ஆபேலும் பிறகும்போதே காயில் சாந்தமுள்ளவனாக இருக்கிறான், ஆபேல் சாந்தமுள்ளவனாக இருக்கிறான், நீதி உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் காயின் பிறக்கும் பொழுதே பலவானாக இருக்கிறான். அவன் பலவானாக இருக்கிறான், அவன் பொல்லாங்கனாகவும் இருக்கிறான் என்று வேதத்தில். ஆகையால் தேவகுமாரர்கள் என்பது சேத்தினுடைய சந்ததி, மனுஷ குமாரத்திகள் காயினுடைய சந்ததி. இந்த ரெண்டும் கலந்ததுனால தான் வலிமை மிக்க மனிதர்கள் என்பது அவர்கள் பிறந்தார்கள். அதுதான் ராட்சதர்கள். தேவகுமாரர்கள், மனுஷகுமாரர்கள். அங்கே இருக்குல்ல வசனம், தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நமக்கு தெரியும், பிசாசை குறித்து, சாத்தானை குறித்து சொல்லியிருக்கு, நீ பூரண அழகுள்ளவன். அது நம்ம ஏசியாவில் பார்க்குறோம், மற்ற இடத்துல பார்க்கலாம். நீ பூரண அழகுள்ளவன் என்று இருக்கு. அப்போ இந்த காயினுடைய சந்ததி பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. அதனால் தேவகுமாரர்கள் என்ற சேத்தினுடைய சந்ததி காயினுடைய சந்ததியாக அந்த மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியமாக அழகாக இருப்பதை பார்த்து அவர்களுக்கு தங்களுக்கு என்ன செய்தார்? பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆகியால் இங்கு தேவகுமாரர்கள், வாசிங்க அதே வசனம் கீழே வாசிக்கலாம். தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. இல்லை இல்லை, அதுக்கு இன்னொரு வசனம், அந்த வசனம் இல்லை. நம்ம எதை வச்சோம்? ஆதியாகமம் 6 தானே? அது இல்லை, இன்னொரு வசனம் இருக்கு. அவர்கள் கூடுகிறதுனால பூர்வத்தில் பெயர் பெற்ற அந்நாட்களில் ராட்சசர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். பாருங்க, அந்நாட்களில் யார் இருந்தாங்க பூமியில? ராட்சதர்கள். இப்போ ராட்சதர்கள் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் அப்படின்னா தேவனுடைய ஆதாமினுடைய வித்தாகிய சேத்தினுடைய வித்து வம்சம். ஏன்னு சொன்னால் அந்த
காயின் என்ன செய்தான், கொலைபாதகனாக இருந்ததுனால தன்னுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கலை. ஏன்னா அவங்க பல வகைகளை கொண்டு கொடுத்தான். ஆனால் இரத்தத்தின் மூலமாக பாவம் உண்டாயிற்று என்பதை வெளிப்பாட்டின் மூலமாக அறிந்து கொண்ட ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினால் அது ஆத்துமாவுகளுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று சொல்லி அந்த இரத்தத்தை அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்து கருக்கான கல்லை எடுத்து அதை வெட்டி அந்த இரத்தத்தை பலிபீடத்தில் செலுத்தினான். தேவன் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய பலியை அங்கீகரித்ததுனால காயின் கோபம் கொண்டு ஆபேலை என்ன செய்கிறான், கொன்று போட்டு விடுகிறான். பின்னும் ஏவாள் ஆதாம் ஏவாளை அறிந்தான். அப்பொழுது கர்த்தர் சேத் என்ற ஒரு மகனை கொடுக்கிறார். இப்போ இந்த சேத்தினுடைய வழியில் வந்தவர் தான் தேவகுமாரர்கள். இந்த தேவகுமாரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா காயினுடைய சந்ததியாக அந்த பெண்களை, அதுதான் மனுஷகுமாரத்திகள். விழுந்து போன தேவதூதர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அந்த தேவதூதர்கள் யாராக இருக்கிறாங்க, பணிவிடை ஆவிகளாக இருக்கிறாங்க. ஆனால் இது நாம் ஆதாமை தேவன் முதலாக என்னவாக படைத்தார், மண்ணில் இருந்து உண்டாக்கினார். அப்போ அந்த ஜனங்கள் எதனால் உண்டாக்கப்படுகிறார்கள், மண்ணினாலே உண்டாக்கப்படுகிறார்கள். ஆனால் தூதர்கள் மண்ணினாலே உண்டாக்கப்படலை. அதனால் இந்த சரீரத்துக்கும் அந்த பணிவிடை ஆவிக்கும் என்னல்ல சம்மந்தமே இல்லை. ஆனால் அநேகர் அந்த விழுந்து போன தூதர்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு சர்ப்பத்தின் வித்து எது, தேவனுடைய வித்து எதுன்னு தெரியாது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சேத்தனுடைய மூலமாக வரக்கூடிய வம்சத்தில் உள்ள பெண்களை இந்த பணிவிடை ஆவிகள், விழுந்து போன தூதர்கள் இணைந்து தான் ராட்சத வம்சம் உண்டாயிற்று என்று அவர்கள் ஒரு கதை சொல்லுகிறார்கள். ஆனால் அது வேதத்தோடு அது பொருந்தாது, அது தவறானது. ஆகையால் இங்கே எழுதியிருக்கு தேவகுமார்கள் என்றால் சேத்தினுடைய சந்ததி, அடுத்து மனுஷகுமாரத்திகள் என்றால் காயினுடைய சந்ததி. இந்த சந்ததிக்குள்ளாக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா கூடுகிறதுனால் இணைந்தார்கள். இணையும் பொழுது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள், அதுதான் கோலியாத்து ஏனாக்கியர் போன்றவர்கள் ராட்சத வம்சத்தில் தோன்றாங்க. சரி, இப்போ போகிறோம். இவர்கள் 2 பேரும் கலந்ததுனால வலிமை மிக்க மனிதர்கள் என்பது தான் சத்தியம். பாருங்கள், இப்பொழுது மனுஷகுமாரத்திகள் ராட்சதர்கள் குறித்து போதித்த முக்கியமான மேற்கோள்களை நம்ம பார்க்க போறோம். தி சன்ஸ் ஆஃப் காட் வேர் த சன்ஸ் ஆஃப் சேத், தி டாட்டர்ஸ் ஆஃப் மென் வேர் த டாட்டர்ஸ் ஆஃப் காயின். தெர் இஸ் நோ ஸ்கிரிப்சர் தட் டீச்சர்ஸ் ஏஞ்சல்ஸ் மேரீடு உமன். எந்த தூதர்களும் மனுஷனை திருமணம் பண்ணினாங்கிறது எந்த ஒரு வேத வசனமும் இல்லை. இது ப்ராப்பர்ட் பிரணாமுடைய மெசேஜ். தேவகுமாரர்கள் சேத்தின் சந்ததியர், மனுஷகுமாரத்திகள் காயின் சந்ததியர். தூதர்கள் பெண்களை மணந்தார்கள் என்று வேதாகம் எங்குமே போதிக்கவில்லை. அது மிக முக்கியமானது. பாருங்க, அடுத்தது ஏஞ்சல்ஸ் do not marry. Jesus said they neither marry nor are given in marriage. தமிழில் என்ன சொல்லியிருக்குன்னா, தூதர்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா தேவன் ஆதாமுக்குத்தான் ஏற்ற துணையாகிய ஏவாளை கொடுத்தார். எந்த தூதர்களுக்கும் என்ன கிடையாது, திருமணம் எந்த பந்தம் கிடையாது. ஏன்னா அவர்கள் பணிவிடை ஆவிகள் தான். தூதர்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள். இயேசு அவர்கள் திருமணம் செய்வதுமில்லை, திருமணத்திற்கு கொடுக்கப்படுவதுமில்லை என்று கூறினார். வேதாகம் ஆதாரம் மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 22:30 நிறைய இடங்கள்ல இருக்குது. மத்தேயு 22:30 மட்டும் வாசிப்போம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. உயிர்த்தெழுதலில் என்ன கிடையாது, தேவ தூதர்கள் கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். தேவதூதர்களுக்கு கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அதாவது திருமணம் எந்த வசனம், மத்தேயு தானே, மத்தேயு 22 பாருங்க. இப்போ அதில் இன்னொரு வசனத்தை நான் அதை ஆங்கிலத்தில் படிக்கிறேன். 22:30 வசனம் ஆங்கிலத்தில் நான் படிக்கும்போது அது கவனிங்க. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே
தேவ தூதரை போல் இருப்பார்கள். இதுக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபார் இன் த ரெசரக்ஷன் தே நெய்தர் மேரி நார் ஆர் கிவன் இன் மேரேஜ் பட் ஆர் ஆஸ் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் இன் ஹெவன். அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருக்கிறார்கள். தேவ தூதர்களுக்கு என்ன கிடையாது? ஏன்னா தமிழில் கொள்வனை கொடுப்பனைன்னு எழுதியிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, தே நெய்தர் மேரி திருமணம்னு எழுதியிருக்கு. பாருங்க, கொள்வனம் கொடுப்பன அப்படின்னா அது உமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் மேரி அவர்கள் திருமண காரியத்தை எழுதியிருக்கேன். அதுதான் தீர்க்க சொல்கிறார். அவர்கள் திருமணம் செய்வதும் இல்லை, திருமணத்திற்கு கொடுப்பதும் இல்லை. அதுதான் மத்தேயு 22:30 பாருங்க. நார் ஆர் கிவன் இன் மேரேஜ், பார்த்தீங்களா? அது திருமணம். பட் ஆர் ஆஸ் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் இன் ஹெவன். இப்படி மார்க்கு சுவிசேஷம் எல்லாத்துலேயுமே அது இருக்குது. ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம அதை பார்த்தா நமக்கு டைம் ஆகாது, டைம் ஆயிரும். மார்க்கு சுவிசேஷம் 12:25 நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். மார்க்கு 12:25 கூட அதே வசனங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள். பாருங்க, அவர்கள் தேவ தூதர்கள். அப்ப தேவ தூதர்களுக்கு என்ன கிடையாதுன்னா, கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனும் கிடையாது, திருமணமும் கிடையாது. இந்த கொள்வனை கொடுப்பனைங்கிற வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஃபார் வென் தே ஷால் ரைஸ் ஃப்ரம் த டெட் தே நெய்தர் மேரி, பார்த்தீங்களா? மேரி திருமணம். நார் ஆர் கிவன் இன் மேரேஜ் பட் ஆர் ஆஸ் த ஏஞ்சல்ஸ் விச் ஆர் இன் ஹெவன். நீங்கள் குறிக்கணும்னா குறிச்சிக்கிடுங்க. அடுத்த லூக்கா 20:35-36 அதை தான் சொல்லுகிறது. சரி, இப்போ கவனிங்க. இப்போ மேரி, அதாவது மேரேஜ் என்று சொல்லியிருக்கு, திருமணம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கொள்வனை கொடுப்பனை என்றால் என்ன அர்த்தங்க? பெண் கொடுத்து பெண் எடுப்பது, அதுதான் மேரேஜின்னு சொல்லு. அந்த மேரேஜ் யாருக்கு கிடையாது? தூதர்களுக்கு கிடையாது. அது மனுஷர்கள் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த மனுஷர்களுக்கு தான் திருமணம் என்ற ஒரு பந்தம் உண்டு. மற்றவர்களுக்கு கிடையவே கிடையாது, தூதர்களுக்கு கிடையாது. ஆக விழுந்து போன தூதர்கள் அந்த மனுஷர்களோட மனுஷ பெண்களோடு கூடினதுனால தான் ராட்சதர்கள் தோன்றினார்கள் என்பதை இன்றைக்கு வேதாகம கல்லூரியினுடைய அந்த போதனை அது தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். காயின்ஸ் லைன் அண்ட் சேத் லைன் பிகேம் மிக்சடு டுகெதர் அன்டில் த எர்த் பிகேம் கரப்ட். காயினின் சந்ததியும் சேத்தின் சந்ததியும் ஒன்றோடொன்று கலந்த போது பூமி முழுவதும் கெட்டு போனது. இப்போ கர்த்தர் சொல்றார், பூமியிலே கர்த்தர் மனுஷனை உண்டாக்குறதுக்காக என்ன செய்யறதான்? மனஸ்தாபப்பட்டார். இந்த காரியத்தில் தான் மனஸ்தாபம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையும் ஸ்தாபன கொள்கைகள் கோட்பாடுகளை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? கலக்கவே கூடாது. அதான் கலப்பு மார்க்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணுறார். கலப்பு மார்க்கம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையோடு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம், எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக காயினுடைய சந்ததியும் சேத்தின் சந்ததியும் ஒன்றோடு கலந்த போது தான் பூமி சீர்கிட்டு போனது. அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? நான் பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்று சொல்கிற காரணமே அதுதான். அல்லேலூயா. பாருங்கள், எனக்கு தேவனுடைய வார்த்தையில் கட்டுக்கதைகளையும் எதையெல்லாமோ அவர்கள் கொண்டு வருகிறார்கள், புகுத்துகிறார்கள். அதனால் என்ன நடக்குன்னா, அவர்கள் நியாய தீர்ப்புக்கு தான் செல்ல இருக்கின்றார் காயினுடைய சந்ததி. சரி, இப்போ காங்க, தி காட்லி லைன் இன்டர்மேரிடு வித் த அன்காட்லி லைன் அண்ட் கரப்ஷன் ஃபாலோடு. தேவ பக்தியுள்ள சந்ததியினர் தேவ பக்தியற்ற சந்ததியுடன் கலந்ததால் ஊழல் பெறுகிறது, தவறு நடந்தது, பாவம் பெறுகிறது. அவருடைய போதனையினுடைய சுருக்கம் என்ன? தேவகுமார்கள் என்பது சேத்தின் சந்ததி என்றும் மனுஷகுமார்கள் என்பது காயின் சந்ததி. ஆதியாகமம் 6 கூறப்படும் கலப்பு என்ற மனிதர்களுக்குள் நடந்த திருமணங்கள். கலப்பு திருமணம் அப்படின்னா சர்ப்பத்தின் வித்தும் ஆதாமின் வித்தும் ரெண்டும் கலந்ததுனால வந்தது தான் ராட்சதர்கள். ஏன்னா காயின் எதனால் பிறந்தான்? மிருகத்தின் மூலமாக அவன் பிறந்தான். ஆனால் சேத்து ஆதாமின் மூலமாக பிறந்தான்.
அப்போ மிருகத்தின் மூலமாக பிறந்த காயினோ பலவானா இருந்தான். அவருடைய சந்ததி தான் ராட்சதர்கள் என்று சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தூதர்கள், விழுந்து போன தூதர்களுக்கு அதுக்கு என்னல்ல சம்மதமே கிடையாது. இயேசு சொன்ன வார்த்தையை நம்ம எடுத்தோம் இல்லையா? அங்கே திருமணம் என்பது கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்காது. சரி, இப்பொழுது தூதர்கள் பெண்களை மணந்து பிள்ளைகளை பெற்றனர் என்ற கருத்து தவறானது. அதை தீர்க்கதரிசி ஏற்கவில்லை. அது மத்தேயு 22:30 நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆகையால் அவர்கள் தூதர்கள் திருமணம் என்ற ஒரு காரியமும் கிடையாது. திருமணம் என்று ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு தான் உரியதை தவிர யாருக்கு கிடையாது? தூதர்களுக்கு கிடையாது. ஆகையால் அவருடைய கருத்து மிகப்பெரிய தவறு. நீங்கள் தெரியாது உங்களுக்கு அதை பற்றி. சத்தியத்தை தெரிஞ்சுக்கின்னா அவங்க அதை தான் சொல்கிறாங்க. விழுந்து போன தூதர்கள் மூலமாக தான் ராட்சதர்கள் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த போதனை தேவகுமார்கள் விழுந்த தூதர்கள் என்ற விளக்கத்திலிருந்து வேறுபட்டதாகும். மேலும் ஆதியாகமம் 6 பற்றிய விளக்கத்தில் பல கிறிஸ்தவ அறிஞர்கள் வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கினர். பாருங்க, இஃப் யூ சே ஃபாலன் ஸ்பிரிட்ஸ் கேம் இன்டு ஹியூமன் ஃப்ளஷ் அண்ட் ப்ரொடியூஸ்டு தோஸ் ஜெயன்ட்ஸ், யூ மேக் சாத்தான் எ கிரியேட்டர், யூ cannot do it. விழுந்து போன அந்த ஆவிகள் மனித உடலுக்குள் வந்து அந்த ராட்சதர்களை பெற்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்க, விழுந்து போன, ஏன்னா அவங்களுக்கு சர்ப்பத்தின் வித்து தெரியாது. காயின் சர்ப்பத்தின் மூலமாக பிறந்தான் என்பதை கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. இன்னும் அவர்கள் எதைத்தான் போதித்து கொண்டிருக்கிறார்கள்? ஆப்பிள் பழத்தை தான் சாப்பிட்டு கொண்டார்கள், அதனால தான் பாவம் உண்டாயிட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் விழுந்து போன ஆவிகள் தான் மனித உடலுக்குள் சென்று அந்த அந்த ராட்சதர்களை இணைத்தாங்க, பிறப்பித்தார்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா சாத்தான் ஒரு படைப்பாளியாகிறான் அல்லது ஒரு சிருஷ்டிகனாகிறான். சாத்தான் ஒரு காலம் என்னதில்லை, சிருஷ்டிகன் நல்ல கவனிங்க. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அதை மட்டும்தான் அவனால் செய்ய முடியும். ஆனால் நம்முடைய தேவனோ சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அதனால் நீங்கள் அப்படி நடந்ததுன்னு சொன்னால் சாத்தானையும் சிருஷ்டிகனாக மாற்றிட முடியும். இல்லை, ஒரு ஜீவனை சிருஷ்டிப்பது கிடையாது. இயேசு சொன்னார், நான் என்ன செய்கிறேன்? ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டுன்னு சொன்னார். அந்த ஜீவனை கொடுக்கறதுக்கும் அவருக்கு தான் அதிகாரம், ஜீவனை எடுக்கிறதுக்கும் அவர் அதிகாரம். சரி, இப்போ கவனிங்க. தொடர்ந்து என்ன சொல்ல? ஏஞ்சல்ஸ் cannot create, God alone is creator. தூதர்களால் சிருஷ்டிக்க முடியாது. சிருஷ்டிகரே சிருஷ்டிக்க முடியும், அது தேவன் ஒருவரே. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே மத்தேயு 20 பார்த்துட்டோம். இதனால் தூதர்கள் மனித பெண்களை மணந்து சந்ததி பெற்றார்கள் என்ற கருத்தை நிராகரிக்கப்படுகிறது. இப்போ தேவகுமார்கள் சேத்தின் சந்ததி, மனுஷகுமார்கள் காயின் சந்ததி என்பதை பார்த்தோம். தூதர்கள் மனிதர்களிடம் திருமணம் செய்வதில்லை. திருமணம் என்பது மனிதர்களுக்கு உரியது தான். ஆகையால் சாத்தான் உயிரை உருவாக்கியும் சிருஷ்டிகன் அல்ல. ராட்சதர்கள் மனித இனத்திலேயே இருந்த வலிமை மிக்க மனிதர்களாக இருந்தாங்க. வலிமை மிக்கவும் உயரமாக இருந்தாங்க, நல்ல உயரம், நல்ல பலவான்களாக இருந்தாங்க. அவங்க தான் ராட்சதர்கள். அன்றைக்கி வந்தாங்க. இந்த ராட்சதர்கள் அப்படித்தான் உருவாகினாங்க. அது காயினுடைய சந்ததியாக. இந்த கோலியாத்தும் ராட்சதன் தான். கவனிங்க, பெலிஸ்தியர்கள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள், ஏனாக்கியர்கள் ராட்சதர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பைபிளுடைய சரித்திரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா புரியும். ராட்சதர்கள் மனித இனத்திலேயே இருந்த வலிமை மிக்க மனிதர்கள். தேவனுக்கு விரோதமாக உலகம் சீர்கெட்ட காலத்தின் ஒரு பகுதியாக இருந்தனர். இப்போ கடைசியாக நம்ம தீர்க்கதரிசி சொல்கிற சில காரியங்களை நாம் பேசி நம்ம முடிக்கலாம். பாருங்க, கேள்விகளும் பதில்களும் என்ற இதில் கேட்குறாங்க. அதாவது ராட்சதர்கள் எங்கிருந்து வந்தார்கள், ராட்சதர்கள் யார் என்ற கேள்வி எழும்போது ஜோசிபஸ் என்ற ஒரு சரித்திர ஆசிரியர் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை பெண் கொண்டதை குறித்து அவருடைய வியாக்கியானம் இதோ நாம் பார்க்கிறோம். அவர் கூறினார், பூமியின் மேல் இருந்த விழுந்து போன ஆவிகள். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. பூமியின் மேல் விழுந்து போன இந்த ஆவிகள் பாருங்க, அங்கே
இன்னொரு காரியம் சொல்கிறாரு. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 12வது வசனம் ஒரு காரியம். சூரியனில் நின்று கொண்டிருந்த ஸ்திரீ சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் தன் வாளை கொண்டு நட்சத்திரங்களில் 3/2 பங்கை இழுத்து பூமியில் விழத்தள்ளிற்று. அது சாத்தான் என்று நாம் அறிகிறோம். சாத்தான் தான் என்ன செய்கிறது? சூரியனில் நின்று கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் தன் வாளை கொண்டு நட்சத்திரங்களில் 3/2 பங்கை இழுத்து பூமியில் விழத்தள்ளிற்று. அது சாத்தான் என்பதாக புரிந்தது. ஆதியிலே அவன் வட திசைகளில் தன் ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். மிகாவேலனுடையதை விட அது அழகாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஒரு நாள் அவன் பரலோகத்தில் யுத்தத்தை அறிவித்தான். 3/2 பங்கு தேவ தூதர்களை தன்னுடன் இழுத்து கொண்டான். பாருங்க, 3/2 பங்கு தூதர்களை இந்த லூசிபருங்க, இந்த பிசாசு தன் பக்கமாக இழுத்து கொண்டது. அப்படி காரியம் தன் பக்கமாக இழுத்து கொண்டான். பாருங்கள், அதன் காரணத்தால் தான் நாம் சிறுபான்மை மக்களாக இருக்கிறோம். 3/2 பங்கு தூதர்களும் சாத்தான் பக்கம் போயிட்டாங்க. இன்றைக்கி ஜனங்கள் சாத்தான் பக்கம் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, சாத்தானுடைய போதகங்கள் தான் இன்றைக்கு பல சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் இருக்கிறது. மறைமுகமாக அவர்கள் சாத்தானுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பிழையாமனுடைய போதகங்களையும் அந்த எசேபேலுடைய மார்க்கத்தையும் பின்பற்றி நிக்கோலை மதஸ்தருடைய ஆவியுடையவர்களாக இருக்கிறதுனால இவர்கள் சாத்தானை மறைமுகமாக என்ன செய்கிறார்கள்? ஆராதிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஆதியாகமத்தில் எழும்பி வருகிற அந்த ஆவிகளை நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த அழகான மிகவும் நேர்த்தியான உயர்தர சபை வழிபாட்டை கவனிங்கள். அது காயினிடம் இருந்ததை கவனிங்கள். உயர்தரமான அந்த பாடல், ஆராதனை, அந்த இசைக்கருவிகள் இதெல்லாம் நேர்த்தியாக அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி தேவதூதர்கள் மாதிரியே பாடக்கூடியவர்களை பாருங்கள். ஒரு பாட்டு பாடினா ஒரு 10 பேர் ஆண்கள் 10 பேர் பெண்கள் ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே சாரி எல்லாம் கட்டிட்டு அப்படியே தூதர்கள் பாடுற மாதிரி பாடுவாங்க. ஆனால் ஆக்சுவலி இது காயினிலிருந்து ஆரம்பித்தது. எங்கேருந்து வந்தது? இப்படிப்பட்ட அழகான ஆராதனைகள் எல்லாமே காயினில் இருந்து. ஏன்னா காயினும் ஆபேலும் ஒரே தேவனை தான் ஆராதித்தாங்க. ஆபேல் எந்த தேவனை ஆராதித்தானோ அதே தேவனை தான் காயினும் ஆராதித்தான். ஆனால் 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? பலிபொருள் வித்தியாசமானது. எப்படி புத்தி உள்ள கனிகளுக்கும் புத்தி இல்லாத கனிகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? இவர்கள் புத்தி உள்ள கனிகள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தார்கள், அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலை. அந்த வெளிப்பாடு இல்லை. சரி, இப்பொழுது இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனைகளை காக்கும்போது ஒரு கவர்ச்சியான ஒரு காரியம்தான் அவர்கள் அந்த ஆராதனைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய உண்மையான ஆராதனை என்பது கவர்ச்சி அல்ல. அது ஆவியோடும் கருத்தோடும் பாடி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதலாக இருக்கிறது. இன்னைக்கு ஸ்தாபனங்களுக்கு, கத்தோலிக்க ஸ்தாபனங்களை எடுத்துடுங்க, அந்த பாடல் பாடுறது போல கவர்ச்சியில் இருக்கும். எல்லா ஸ்தாபனங்களும் அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் காயினுடைய வம்சத்திலிருந்து வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் சரியாக அது வந்து பரிசேயருக்குள்ளாக புகுந்தது. அங்கே 2 வகையினர் இருந்தார், பரிசேயர், சதுசேயர். இப்பொழுது சரியாக சென்று கொண்டு கத்தோலிக்கத்தில் மகத்தான அசைவுகளில் அழகான ஸ்தலங்களில் அது உள்ளதை பாருங்கள். கத்தோலிக்கர்கள் பாடுனாங்கன்னா மிகவும் நேர்த்தியாக பாடுவாங்க, மிகவும் நேர்த்தியாக பாடல்கள் இருக்கும், மிகவும் நேர்த்தியாக இசைக்கருவிகள் இருப்பாங்க. சும்மா பெந்த கொசைக்காரை மாதிரி கொட்டை வச்சுக்கிட்டு டம்ம டிம்ம டம்ம டிம்ம டம்மன்லாம் அடிக்க மாட்டாங்க. அவங்க தபேலா, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கீபோர்டு இதையே பயன்படுத்துவாங்க. கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது காயினுடைய சந்ததியினுடைய ஆராதனையினுடைய காரியம் என்பதை தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். கத்தோலிக்கத்தில் மகத்தான அசைகளில் இன்றைய பெந்தகோஸ்தே வரைக்கும் அது வந்துட்டு, கத்தோலிக்கர்கள் மூலமாக வரக்கூடிய ஆவிகள் இப்பொழுது எங்கே வந்துடுச்சு? பெந்தகோசையும் தோற்கடிக்கக்கூடிய அளவில் நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள். இவர்கள் முக்கியம் பாடல் தான். பாடல் 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 இசைக்கருவிகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், முழுக்க அந்த காயினுடைய ஆராதனையின் வரலாறு இன்றைக்கு சபையில் காணப்படுகிறது. ஆமென். நல்லது, கவனிங்க. ஆகையால் சிறிய ஆட்டுக்குட்டியுடன் இருந்த ஆபேலை கவனிங்கள். அது சாதாரணமாக இருக்கிற இயேசுவின் நாட்களில் அது இருந்ததை கவனிப்போம். கவனிங்க, தேவன் காலங்கள் தோறும் தம்முடைய சபை அழைத்த போது நாம் அந்த நாளில் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறிய வேதம்
முழு வழியும் அந்த சிகப்பு கோடு ஓடுகின்றது. சரி, இப்போ கவனிங்க. இப்பொழுது எனது கருத்தின்படி தீர்க்கதரிசி சொல்றார், தேவகுமாரர்கள் ஜோசபியஸ் என்ன கூறினார் என்பது அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அது ஒரு வேத ஊழியக்காரனுக்கு தான் வெளிப்படும், அல்லது ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் தேவனுடைய வெளிப்பாடு வரும். ஜோசிபஸ் ஒரு சரித்திர ஆசிரியர், நடந்த சம்பவங்களை எழுதக்கூடிய, சொல்லப்போனால் இரத்த சாட்சிகளின் புஸ்தகம், மகிமையின் சீர்திருத்தம் போன்றவர்களாய் இப்படிப்பட்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகையால் நாம் அதை கவனிக்க வேண்டும். சரி, இப்பொழுது நான் எப்படி மனிதனாக இருக்கிறேனோ அவ்வாறே அவரும் மனிதன்தான். அவர் எப்படிப்பட்ட அறிவழியாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு மனிதன்தான். அவர் செய்த ஒரே காரியம், அவர் பழைய வேத வசனங்கள், பழைய புனித சின்னங்கள் மற்றும் மேலும் சிலவற்றை ஆராய்ந்து பார்த்தலாகும். அது ஒரு சரித்திர ஆசிரியர். அவருக்கு வேதத்தின் வெளிச்சம் வராது. வேதத்தின் வெளிச்சம் அது தீர்க்கதரிசிகளுக்கே வருகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம்முடைய உள்ள பரிசுத்த ஆவியை போன்று மேலானது அவரிடம் இல்லை. இப்பொழுது அவர் ஏன்னா ஒரு சரித்திர ஆசிரியர் என்பதை புரிந்து கொள்ளும். ஆகையால் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய மனதில் நாம் எடுத்துக்கொள்கிறோம், அந்த தேவகுமாரர்கள் என்பது தூதர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பது தவறானது. பாருங்கள், ஜோசிபஸ் அப்படிப்பட்ட காரியத்தை எழுதினதுனால எல்லாரும் நம்பி எல்லா ஸ்தாபனங்களும் அதை கை கொள்கிறது. அவர்கள் மனித மாம்சத்தில் பலவந்தமாக புகுந்து கொண்டு மனுஷகுமாரத்திகளை கொண்டார்கள் என்று கூறினார். அதனால தான் கலப்பு ஏற்பட்டு இந்த ராட்சதர்கள் தோன்றினார்கள் என்பது அவர்களுடைய கருத்து. அது தவறானது. அது தேவகுமாரர்களாக சேத்தனுடைய வம்சம், மனுஷகுமாரத்திகளாக அந்த ராட்சத வம்சமாகிய சர்ப்பத்தின் மூலமாக மிருகத்தின் புணர்ச்சியால் வரக்கூடிய காயினுடைய வம்சம், இந்த 2 பேருக்கும் கலப்பு வந்தது. அதுதான் ராட்சதர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் இதோடு முடித்து கொள்ளலான்னு. ஆகையால் அவர்கள் நோத்து தேசத்திற்கு அனுப்பப்பட்ட காயின் கூட்டத்திலிருந்து பிறந்தவர்கள் ஆவார்கள். அவனை யாரும் கொல்லக்கூடாதபடி அவன் மேல் ஒரு அடையாளம் இருந்தது. அதை காயின் மேலே தேவன் ஒரு அடையாளத்தை போட்டார். காயினை கொல்லுகள் மேலே 7 பலி சுமரும் என்று தேவன் சொன்னார். தன் சகோதரனை கொலை செய்தவன் தான் காயின். இஸ்ரவேலர் அங்கே சென்றபோது அம்மக்கள் சிலரை கண்டனர். அவர்கள் மிகப்பெரியவர்களாக இருந்தனர். பார்த்தீங்க, அதுதான் முக்கியம். அந்த கானான் தேசத்தில் போகும் பொழுது கானானியர் அங்கே வாழ்ந்தாங்க. அவர்கள் ராட்சதர்கள். அதை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு வசனம் இருக்கு. அதில் என்ன வசனம் இருக்குது? எண்ணாகமா ஏற்கனவே வாஸ்தமானமே. சரி, இதை நம்ம பார்க்கலாம். அந்த தேசத்துக்கு போகும்போது இவர்கள் ஏற்கனவே நம்ம வாசித்துட்டோம். எண்ணாமத்தில் பாருங்கள், அவர்கள் ராட்சதர்கள் பலவான்களாக இருக்கிறாங்க. அவர்களை நம்ம ஜெயிக்க முடியாது. நாம் அவர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், முடியாது. ஆனால் யோசுவா என்ன சொன்னால், அவர்களை எளிதில் ஜெயித்து விடலாம். ஏனென்றால் தேவன் அதை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர்களை ஜெயிப்பதற்குரிய பலமோ வல்லமையோ பலனோ இல்லை. ஆனால் தேவன் அதை என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாக பிடித்து கொண்டு ஜெபிப்பீர்களானால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அதுதான் நடந்தது. அதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான். பாருங்கள் பிரியமான, சர்ப்பம் ஒரு ஊரும் பிராணி அல்ல, சாபம் அதை ஊரும் பிராணியும் ஆக்கிட்டு. பாருங்கள், முக்கியமாகவே இன்னைக்கு இன்னொரு காரியம், அந்த ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக அந்த மரங்களுக்குள் ஒளித்து கொண்டிருப்பது போலவும், ஒரு பாம்பு வந்து ஏவாளிடத்தில் பேசுவது போலவும் படங்களை எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது பாம்பு அல்ல, அது முதலாவது மிருகமாக இருந்தது. அது என்னவா இருந்தது? மிருகம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் சென்று அதை நிறைவு செய்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் சீக்கிரமா. உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. சரி, இல்லை சாபம் போடுறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும். எத்தனாவது வசனம்? 14.
அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிங்காலை நசுக்குவார். பாருங்க, இயேசு கிறிஸ்துங்க வர்றார். ஸ்திரீயின் வித்து என்பது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து. ஸ்திரீயின் வித்தாக வர்றது மரியாளின் மூலமாக வரக்கூடிய அந்த வித்து யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஸ்திரீயின் வித்து. அடுத்தது, ஸ்திரீயின் வித்து என்ன செய்கிறது? சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அதே நேரத்தில் அந்த அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். பாருங்க, சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அந்த ஸ்திரீயின் வித்தை சாத்தான் சிலுவையில் அறைந்தான், அவருடைய குதிங்காலை நசுக்கினான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்ன செய்தார்? ஆமென், அவருடைய தலையை நசுக்குவார் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவும் அதே பிசாஸ், அதே சர்ப்பத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். நீ இதை செய்தபடியினால் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ என்ன செய்வா? சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தன். அப்படியானால் அது மிருகமாய் இருந்ததுன்னு பார்த்தோம். எல்லா காட்டு மிருகங்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ள மிருகம் என்றே நாம் ஆங்கிலத்தில் வாசித்தோம். அந்த மிருகம் இப்பொழுது சபிக்கப்பட்ட பிற்பாடு இப்பொழுது நீ என்ன செய்ய போறா? வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளாம் மண்ணை தின்பா. இப்பொழுதுதான் அது என்னவாகிறது? ஊரும் பிராணி ஆக்கிற்று. சர்ப்பம் என்பது ஒரு ஊரும் பிராணி அல்ல, சாபம் அதை ஊரும் பிராணி ஆக்கிற்று. அது ஒரு மனிதனைப் போல நிமிர்ந்து நடந்தது. அது அங்கே இருந்த ஸ்திரீயிடம் சென்றது. அவள் உபச்சாரம் செய்து தன் முதல் குமாரனான காயினை பெற்றெடுத்தாள். தன் தந்தையின் சுபாவம் அதுதான் இந்த மிருகம், சர்ப்பம். அந்த பெரிய மிருகம் ஒரு மனிதனைப் போலவே நிமிர்ந்து நடந்தது. இதிலிருந்து தான் இந்த ராட்சதர்கள் வந்தார்கள். அது முற்றிலும் சரி. ஆகியால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ராட்சதர்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அது முழுக்க முழுக்க காயினுடைய சந்ததி, காயினுடைய சந்ததியாக இருந்தது. தேவகுமாரர்கள் பாருங்க, ஒரு பக்கம் காயினுடைய சந்ததி, இன்னொரு பக்கம் சேத்தனுடைய சந்ததி. சேத்தனுடைய சந்ததி தேவகுமாரர்கள், காயினுடைய சந்ததி மனுஷகுமாரத்திகள். இப்போ மனுஷகுமாரத்திகள் அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவகுமாரத்திகள் மனுஷகுமாரத்திகளை தெரிந்து கொண்டார்கள். இந்த ரெண்டு கலப்பு வந்ததுனால, அதாவது சர்ப்பத்தின் வித்தம் ஆதாமின் வித்தம் கலப்படம் ஆனதுனால அங்கு ராட்சதர்கள் தோன்றினார்கள். அந்த மிருகத்தை போலவே அவர்கள் பலமுள்ளவராக இருந்தார்கள் என்று நாம் முடிக்கிறோம். ஆகையால் ராட்சதர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டால், இதுக்கு பிரியமானவர்களே, அது ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதுனாலேயோ அல்லது தூதர்களுடைய ஆவியானது மனுஷருக்குள் சென்று அதனால் அவர்கள் பிள்ளைகளை ராட்சதர்களை பெற்றார்கள் என்றோ அது பெரிய கட்டுக்கதையாக இருக்கிறது. அது உண்மையல்ல. அது முழுக்க முழுக்க சர்ப்பமும் ஏவாளும் இணைந்ததுனால காயின் பிறந்தான். காயின் அந்த சர்ப்பமாகிய மிருகத்தை போலவே பலமுள்ளவனாக இருந்தான். பின்பு ஆதாமனுடைய குமாரனாகிய அந்த சேத்து பிறந்தான். இப்பொழுது தேவகுமாரர்கள் சேத்தனுடைய சந்ததி, மனுஷகுமாரத்திகள் காயினுடைய சந்ததி. இந்த ரெண்டு பேரும் கலப்பு ஆன பொழுதுதான் பூர்வத்தில் பராக்கிரமலியான அந்த ராட்சதர்கள் தோன்றினார்கள் என்று எழுதப்படும். பைபிளும் மொட்டையாக இருக்கும். அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமி இருந்தார்கள் என்றால் ராட்சதர்கள் எப்படி வந்தாங்கங்கிறத இன்றைக்கு நாம் தெளிவுபடுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் ஒருவர் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ராட்சதர்கள் என்றால் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள் என்பதையெல்லாம் பற்றி தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், விழுந்து போன தூதர்கள் மூலமாக அந்த ராட்சதர்கள் வரல, அது சேத்தின் சந்ததியும் ஆண்டவரே காயினுடைய சந்ததியும் இணைந்த பொழுது ஆண்டவரே
தேவகுமார்கள் மனுஷகுமாரதிகளோடு கூடுகிறதுனால ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, காயின் ஆண்டவரே சர்ப்பத்தினுடைய வித்தாக இருக்கிறான். ஆதாம் தேவனுடைய வித்தாக இருக்கிறான். ஆதாமுடைய குமாரனும் தேவனுடைய வித்தாக இருக்கிறான் என்பதை நான் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் இந்த பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியானது உலகம் முழுவதும் சென்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நேரே பொறுப்படுத்திக் துதி கன மகிமை யாவற்றுமுக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் நம் குடும்பத்தார் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.